தமிழகம் வந்த பிரதமர் மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்க வழிவகை செய்யவில்லை என ராமேஸ்வரம் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் நேற்று இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை திறப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்நிலையில் தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்தும் அதற்கான தீர்வு குறித்தும் பேசாமல் சென்றது ஏமாற்றம் அளிப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக ஆட்சிக்கு வந்ததும் மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மோடி அவர்கள் வந்து கோவையில் பேசுகின்ற பொழுது மீனவர்கள் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் பேசல. விவசாயிகள் பிரச்சனை தான் பேசினாங்க. விவசாயிகள் பிரச்சனையை விட மோசமான பிரச்சனையா இருக்கிறது மீனவர்கள் பிரச்சனை. கடலுக்கு போனா திரும்ப முடியாத சூழ்நிலை இருக்கு. இதை பத்தி அவர் கவனத்தில் கொண்டு ஏற்கனவே வந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல பேசினது மாதிரி ஒரு 1.5 வருடத்துக்கு முன்பு பேசியது போல தனி அமைச்சகம் அமைப்பேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்ல. மீனவர்கள் நலன் கருதி நல்ல வேலை பார்ப்போம்னு சொன்னாங்க. எதுவுமே இல்ல. இது வந்து மீனவர்கள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றம் அளிக்குது. கோயம்புத்தூர் வந்து பெரிய மீட்டிங் ஒன்று அரசியல் மீட்டிங் நடத்தும் போது அந்த மீட்டிங்ல எந்த விதமான ஒரு சப்ஜெக்ட் மீனவனை பத்தி துளி கூட பேசல. அதே நேரத்தில் பார்க்க போனீங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து 500 படகை பிடிப்போம், 500 படகை எங்க மீனவனுக்கு தானமா கொடுப்போம், அதே மாதிரி நாங்க சிறைப்பிடிக்கிற மீனவனுக்கு பூரா 5 லட்சம் ரூபாய் அபராதம் போடுவோம், 6 மாசம் சிறைப்பிடிப்போம்ங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்ற தைரியத்தை பார்த்தா இந்திய அரசாங்கம் இப்படி எல்லாம் செய்யுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது.